இன்னைக்கு உமன்ஸ் டே. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பூசணிக்காய் சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 5 பூண்டு பல், அப்புறம் தேவையான அளவு பூசணிக்காயை சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கிங்க. அதிலே கூடவே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ தண்ணிலாம் வடிகட்டிட்டு அதில் உள்ள அந்த பூசணிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அரைச்சதை திரும்பவும் அந்த தண்ணி கூடயே சேர்த்து தேவையான அளவு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இந்த சூப்பை ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. இது போல் நல்லா நுரக்கட்டி வரும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு இறக்கணும்னா போதும். சூப் ரெடி.